வணக்கம் நண்பர்களே, கதைக்குள் செல்வோமா? அழகான பசுமை நிறைந்த ஒரு காட்டில் ஒளிரும் நீல நிற குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தின் அருகில் இனிப்பான பழங்கள் நிறைந்த பெரிய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்தது. குளத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட முதலை வாழ்ந்தது. இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்து தினமும் சந்தித்து பேசிக்கொண்டார்கள். குரங்கு மரக்கிளைகளை ஆட்டி இனிப்பான பழங்களை கீழே விழச் செய்யும். முதலை அவற்றை சாப்பிட்டு மகிழும். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தன. ஒரு நாள் முதலை குளத்திலிருந்து தூரமாக நீந்திக் கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கியது. அப்போது மற்றொரு முதலை வந்து அதை காப்பாற்றியது. நன்றியுடன் அந்த முதலைக்கு நண்பனானான். மறுநாள் குரங்கிடம் நடந்ததை சொல்லியபோது குரங்கு மகிழ்ச்சியாக அவனும் என் நண்பன்தான் என்று சொல்லி கூடுதலாக பழங்களை கொடுத்து அனுப்பியது. அந்த பழங்களை சாப்பிட்ட கபடமான முதலை பேராசை கொண்டு, இந்த பழம் இவ்வளவு இனிப்பா இருந்தால் இந்த பழங்களை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் இன்னும் இனிப்பாக இருக்கும் என்று நினைத்தது. அது நல்ல முதலைக்கு குரங்கின் இதயத்தை கொண்டு வர சொன்னது. முதலில் மறுத்தாலும் நான் உன்னை காப்பாற்றினேனே என்று மன அழுத்தம் கொடுத்ததால் முதலை சம்மதித்தது. பிறகு குரங்கிடம் வந்து தனது புதிய நண்பன் விருந்துக்கு அழைக்கிறான் என்று கூறியது. குரங்கு நம்பிக்கையுடன் முதலை மீது ஏறி குளத்தை கடக்க ஆரம்பித்தது. குளத்தின் நடுவில் சென்றபோது முதலை உண்மையை சொன்னது. ஆனால் புத்திசாலியான குரங்கு பயத்தை மறைத்து, நீ முன்பே சொன்னிருந்தால் என் இதயத்தை மரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்திருப்பேன், அது இன்னும் மரத்தில்தான் இருக்கு என்று கூறியது. அதை நம்பிய முதலை மீண்டும் கரைக்கு திரும்பியது. உடனே குரங்கு வேகமாக மரத்தில் ஏறி, முட்டாள் முதலையே, இதயத்தை உடம்பிலிருந்து எடுக்க முடியுமா? நீ உன் நன்றி உணர்வால் எனக்கே துரோகம் செய்ய துணிந்துவிட்டாய். அதனால்தான் உன்னை ஏமாற்றி என்னை காத்துக்கொண்டேன். இனி என் முகத்தில் முழிக்காதே என்று கூறியது. முதலை தன் தவறை உணர்ந்து ஒரு உண்மையான நண்பனை இழந்த துயரத்துடன் அங்கிருந்து சென்றது. இவ்வாறாக குரங்கு தன் புத்தி கூர்மையால் தன்னை காத்துக்கொண்டது. முதலையோ தீய நண்பனின் பேச்சை கேட்டு உயிர் நண்பனை இழந்தது. இந்த கதையிலிருந்து நாம் கற்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், நன்றிக்காக தவறை செய்வது சரியல்ல. தவறான எண்ணம் கொண்டவர்களையும் கபடமான நண்பர்களையும் வாழ்க்கையில் விலக்கிக் கொள்ள வேண்டும். நல்ல வழியில் நடப்பதே உண்மையான நன்றியும் புத்திசாலித்தனமும் ஆகும்.